الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمد عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. إن الله تعالى وهو أصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الإنسان إنك قادر إلى ربك قدحا فملاقيه. صدق الله مولانا العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழிகாட்டலை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபா பெருந்தகைகள் மீதும் காலமெல்லாம் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமையை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹ்வின் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு மட்டும் பயந்து அவனது கட்டளைகளை ஏற்று அவன் விலக்கியவற்றிலிருந்து தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித ஷாபான் மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். புனித ரமலான் எங்களை எதிர்நோக்கி இருக்கிறது. வல்ல நாயன் அந்த ரமலானை அடைந்து கொள்கின்ற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தரல வேண்டும். அந்த ரமலான் சுமந்து வருகின்ற அத்தனை நன்மைகளையும் அடைந்து கொள்கின்ற அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரிய அடியார்களாக அந்த மாதத்தின் ஊடாக அல்லாஹ் எங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று இந்த நன்னாளிலே ஆரம்பத்திலே அல்லாஹ் தஆலாவை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுக்கு தயார் ஆகின்ற ஒரு புனிதமான மாதம் ஷாபான் மாதமாகும். இந்த ரமலானை அடைந்து கொள்கின்ற அதன் பாக்கியங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் எங்களை தயார் செய்து கொள்கின்ற ஒரு காலமாக இந்த ஷாபானை நாங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அந்த ரமலானுக்குள் செல்வதற்கு முன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்துக் கொள்ள வேண்டிய சில அம்சங்களை இன்றைய குத்துபாவிலே உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகின்றேன். நான் மேலே ஓதி காட்டிய அல் குர்ஆன் வசனம் அல்லாஹ் தஆலா மனிதனுடைய வாழ்க்கையில் காத்து கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான நிகழ்வை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். யா அய்யுஹல் இன்சான், மனிதனை, இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கதுஹன் ஃபமுலாகி, நீ முயற்சிக்கின்றாய், முயற்சிகளுக்கு மேலால் முயற்சிக்கின்றாய், உனது முயற்சிகளுக்கு அப்பால் நீ உனது இரட்சகனை சந்திப்பாய் என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நினைவூட்டுகிறான். மனிதனுடைய வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்திலே இந்த உலகம் ஒரு முக்கியமான இடமாகும். இந்த உலகத்தை விட்டு நாங்கள் அடுத்த வினாடி ஆலமுல் பர்ஸஹ் என்ற கபருடைய வாழ்க்கையை நோக்கி பயணிக்க இருக்கின்றோம். அதற்கு பின்னால் மஹ்ஷர் பேர்வெளி என்ற இன்னும் ஒரு தளம் எங்களுக்கு முன்னால் காத்திருக்கிறது. இப்படி நீண்ட பயணத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு எங்களை படைத்த ரப்பை அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்பதாகும். அல்லாஹ் தஆலாவை சந்திப்பதற்கு மனிதன் புறப்பட்டு சென்று
கேட்டுக் கொண்டிருக்கிறான். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கு போகின்றோம் என்றால் எங்களை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காத்து கொண்டிருக்கின்ற ரப்பை சந்திப்பதற்கு போய் கொண்டிருக்கின்றோம். அந்த ரப்பை சந்திக்கின்ற போது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சிலர் எப்படி அல்லாஹ்வை சந்திப்பார்கள்? வுஜூஹு யௌமைனின் முஸ்ஃபிரா தாஹிகத்துன் முஸ்தப்ஷிரா. மலர்ந்த முகத்தோடு, சிரித்த முகத்தோடு, பிரகாசமான தோற்றத்தோடு, மகிழ்ச்சி சந்தோஷம் பிரவாகித்த நிலையில் அல்லாஹ்வை சந்திப்பார்கள். தனது வாழ்க்கையிலே அப்படி ஒரு மகிழ்ச்சியை இதுவரைக்கும் அவர் சந்தித்திருக்க மாட்டார். அல்லாஹ்வை சந்திக்கின்ற போது மகிழ்ச்சியோடு சந்திப்பார்கள் சிலர் என்று அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டுகிறார். இன்னும் சிலர் படைத்தரட்சகனை சந்திப்பார்கள். வவுஜூஹு யௌமைனின் அலைஹா கபரா தர்ஹகுஹா கத்தரா உலாயிக ஹுமுல் கஃபரத்துல் ஃபஜரா. படைத்தரட்சகனை கருத்த தோற்றத்தோடு, புழுதி தூசி படிந்த முகத்தோடு, கவலையும் துன்பமும் அவமானமும் வெட்கமும் சூழ்ந்த நிலையில் படைத்த இரட்சகனை சந்திப்பார்கள். இது நீண்ட இந்த பயணத்தில் மனிதன் தன்னை படைத்த இரட்சகனை சந்திக்கின்ற நிலையாகும். அல்லாஹ்வை மகிழ்ச்சியோடு நாங்கள் சந்திக்க வேண்டும். நானும் நீங்களும் படைத்த இரட்சகனை மகிழ்ச்சியோடு சந்திக்க வேண்டும். அல்லாஹ்வை படைத்த இரட்சகனை மகிழ்ச்சியோடு சந்திப்பதற்கு அல்லாஹ் தஆலா இந்த உலக வாழ்க்கையில் பல்வேறு சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்து கொண்டே இருக்கிறார். அந்த வாய்ப்புகளில் ஒன்று, நாங்கள் எங்கு சென்றாலும் எந்த வகையான வேலை வெட்டிகளில் ஈடுபட்டாலும் அல்லாஹ் தஆலா எங்களை ஒரு நாளைக்கு 5 விடுத்தம் தொழுகைக்காக அழைத்துக் கொண்டே இருக்கிறார். அதன் பொருள் என்ன தெரியுமா? நீ இந்த உலகத்தில் சம்பாதிக்க வந்தவன் அல்ல, நீ இந்த உலகத்தில் குடும்ப வாழ்க்கையை நடாத்திவிட்டு செல்வதற்கு வந்தவன் அல்ல, நீ என்னை சந்திக்க வேண்டும், மறந்து விடாதே என்று அல்லாஹ் எங்களை நோக்கி ஒரு செய்தியை தந்து கொண்டே இருக்கிறான். ஒரு நாளைக்கு 5 விடுத்தம் தொழுகைக்காக அழைத்து. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையில் சில மனிதர்கள் பிரகாசமான தோற்றத்தோடு அல்லாஹ்வை சந்திப்பார்கள். யார் தெரியுமா? எப்போதும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் வுதுவோடு இருக்கின்ற மனிதர்களை அல்லாஹ்வுடைய தூதர் சுட்டிக்காட்டினார்கள். அது ஒரு வாய்ப்பு. எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா தருகின்ற இன்னும் ஒரு சந்தர்ப்பம், அல்லாஹ்வை மகிழ்ச்சியோடு சந்திப்பதற்கு வருடத்திற்கு ஒரு மாதம் நோன்பை தருகிறார், ரமலானை தருகிறார். அந்த ரமலான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தருவதற்கு முக்கிய காரணம், அவனை படைத்த இரட்சகனை மகிழ்ச்சியோடு சந்திக்க வேண்டும். எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான், ஃபர்ஹத்துன் இந்த ஃபித்ரிஹி, ஃபர்ஹத்துன் இந்த லிகாஇ ரப்பிஹி. நோன்பாளிக்கு அல்லாஹ் 2 மகிழ்ச்சிகளை வைத்திருக்கிறான். அதில் ஒன்று, இந்த உலகத்திலே அல்லாஹ் கொடுக்கின்ற மகிழ்ச்சி, நோன்பு திறக்கின்ற போது கிடைக்கின்ற மகிழ்ச்சி. இன்னும் ஒரு மகிழ்ச்சி, அது உலகத்தில் அல்ல, அது படைத்த இரட்சகனை அல்லாஹ்வை சந்திக்கின்ற போது கிடைக்கின்ற மகிழ்ச்சி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். முதலாவது மகிழ்ச்சி உலகத்தில். அது எப்போது? அது நோன்பு திறக்கின்ற போது கிடைக்கிறது.
அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய கர்மம் ஒன்றே ஒன்றுதான். என்ன தெரியுமா? சஹரிலிருந்து நோன்பு திறக்கின்ற வரைக்கும் உண்ணாமல் பருகாமல் இருந்தால் நோன்பு திறக்கின்ற போது அந்த மகிழ்ச்சி கிடைக்கும். நீண்ட நேரம் உணவின்றி பானங்களின்றி ஒரு விடல் தண்ணீர் கூட குடிக்காமல் நாங்கள் உண்ணாமல் பருகாமல் இருக்கின்றோம். நீண்ட இடைவெளிக்கு பின்னால் இந்த உடம்பு நோன்பு திறக்கின்ற போது ஒரு விடல் தண்ணீரை உட்செலுத்துகின்ற போது உடம்புக்குள் இந்த உடம்பில் இருக்கின்ற ஒவ்வொரு அங்கங்களும் அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கிறது. அந்த சந்தோஷம் எல்லோருக்கும் கிடைக்கும். யாரெல்லாம் சஹரில் எழுந்து சாப்பிட்டு விட்டு மாலை நேரம் வரைக்கும் உண்ணாமல் பருகாமல் இருக்கின்ற அனைவருக்கும் அது கிடைக்கும். அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வது அது கடினம் அல்ல. அந்த சந்தோஷத்தை பெறுவது சிரமம் அல்ல. நாங்கள் சில போது சிறிய வயதிலிருந்து அந்த உண்ணாமல் பருகாமல் இருக்கின்ற அந்த வேலையில் பழக்கப்பட்டு விட்டோம். அதற்கு நாங்கள் பயிற்சி எடுத்திருக்கின்றோம். எனவே அது எல்லோருக்கும் கிடைக்கும். அந்த மகிழ்ச்சி நோன்பு திறந்து விட்டவுடனே அந்த மகிழ்ச்சியும் முடிவடைந்து விடும். ஆனால் இரண்டாவது மகிழ்ச்சி உலகத்தில் அல்ல, இந்த லிகாஇ ரப்பிஹி, அல்லாஹ்வை சந்திக்கின்ற போது கிடைக்கின்ற மகிழ்ச்சியாகும். அந்த மகிழ்ச்சி உண்ணாமல் பருகாமல் இருப்பதனால் கிடைக்கின்ற மகிழ்ச்சி அல்ல. அநேகமானவர்கள் முதலாவது சந்தோஷத்தை பெற்றுக் கொள்கிறார்கள், இரண்டாவது மகிழ்ச்சியை இழக்கிறார்கள். இரண்டாவது மகிழ்ச்சி உண்ணாமல் பருகாமல் இருப்பதன் மூலம் கிடைப்பது அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லம் யதா கௌல ஸூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்து ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபா. அல்லாஹ் சொல்கிறான், உணவையும் பானத்தையும் விட்டுவிட்டு தேவையில்லாத பழக்க வழக்கங்களை, கெட்ட வார்த்தைகளை, வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளாத நோன்பு அது எனக்கு எந்தவித தேவையும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இரண்டாவது மகிழ்ச்சி உண்ணாமல் பருகாமல் இருப்பதில் தங்கி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு அடியானை பட்டணி கிடக்க வைத்து உணவு பானத்தை தடுக்க வைத்து அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியானை சிரமப்படுத்த நாடவில்லை. அது அல்லாஹ் மனிதர்களை அப்படி கஷ்டப்படுத்த விரும்பவில்லை. அதனால் உணவு பானத்தை தடுத்துக் கொள்வதன் மூலம் அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சி தங்கி இல்லை. அப்படி இருந்தால் அதுல தான் அல்லாஹ்வுடைய சந்தோஷம் இருக்குமாக இருந்தால் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் உண்ணாமல் பருகாமல் வாழ வேண்டும். அது சாத்தியமில்லை. இரண்டாவது மகிழ்ச்சி உணவையும் பானத்தையும் தடுத்துக் கொள்வதில் தங்கி இல்லை. அல்லாஹ்வை மகிழ்ச்சியோடு சந்திப்பதற்கு புனித ரமலான் சுமந்து வருகின்ற அத்தனையையும் எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் கொண்டு வர வேண்டும். அதை பெற்றுக்கொள்வதுதான் இரண்டாவது மகிழ்ச்சிக்கு முக்கியமான அம்சங்களாகும். அதை எல்லோரும் பெற்றுக்கொள்வதும் இல்லை. அந்த பயிற்சியையும் அந்த நோன்பையும் எல்லோரும் நோட்பதும் இல்லை. அந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. அந்த பாக்கியத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் இரண்டாவது மகிழ்ச்சி முதலாவது விஷயம் எதில் என்றால் இறையச்சம், தக்வா. குத்திபா அலைக்கும் ஸியாம் கமா குத்திபா அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன்.
உங்களுக்கு முன்னோர் மீது நோன்பு விதியாக்கப்பட்டது போல உங்களுக்கும் நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு தெரியுமா? நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாறலாம். தக்வா இறையச்சம் எங்கு இருக்கிறது, எங்கு வரும் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது உள்ளத்தை காட்டி சொன்னார்கள், அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா. தக்வா உள்ளத்தில் வருகின்ற அம்சமாகும். உள்ளத்தில் வருகின்ற அம்சம். நோன்பு இரண்டாவது மகிழ்ச்சி. அல்லாஹ்வை சந்திக்கின்ற ஒரு அடியானை அல்லாஹ்வை மகிழ்ச்சியோடு சந்திக்க வைக்கும். யாரை தெரியுமா? எப்போதும் எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தக்வாவோடு வாழுகின்ற மனிதனை. தக்வாவோடு வாழுகின்ற மனிதன். என்ன தக்வா என்றால்? தக்வா என்றால் என்ன? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஆரம்பத்திலே அதனை சொல்லித் தருகிறார். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதன் லில் முத்தகீன். இதுதான் அந்த வேத நூல், இதிலே சந்தேகம் இல்லை. இது முத்தகீன்களுக்கு வழிகாட்டும். முத்தகீன்களுக்கு வழிகாட்டும். அந்த தக்வாவுடையவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் முதலாவது சொல்லுகிறான், தொழுகின்றவர்கள் என்று சொல்லவில்லை, நோன்பு நோக்கின்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அவர்களுடைய முதலாவது முக்கியமான விஷயம் அல்லதீன யுக்மினூன பில் கைப், மறைவானவற்றை நம்பி வாழுகின்றவர்கள், காணாதவைகளுக்காக வாழுகின்றவர்கள். அதுதான் தக்வா. இப்போது நாங்கள் எதற்காக வாழுகின்றோம் தெரியுமா? கண்டவைகளுக்காகத்தான் நாங்கள் வாழுகின்றோம். கண்ட மனைவிக்காக வாழ்கிறோம், கண்ட பிள்ளைகளுக்காக வாழுகின்றோம், கண்ட பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு வாழுகின்றோம். எல்லாம் எங்களுடைய புலன்களுக்கு எட்டுகின்றவற்றை மட்டும்தான் நாங்கள் அதில் இருக்கின்ற கஷ்ட நஷ்டங்களை தீர்த்துக் கொள்வதுதான் வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டு போகின்றோம். இல்லை, எங்களுடைய வாழ்க்கைக்கு இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது. அதுதான் மறைவான பகுதி. எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் நாங்கள் சந்திக்க இருக்கின்ற பகுதி, எங்களுடைய கபருடைய வாழ்க்கை. அதனை நாங்கள் எப்படி அமைத்துக் கொள்வது? எங்களுடைய மனுஷருடைய வாழ்க்கையை நாங்கள் எப்படி அமைத்துக் கொள்ளப் போகின்றோம்? படைத்த இரட்சகனை எந்த முகத்தோடு சந்திக்க இருக்கின்றோம்? அவனுடைய விசாரணைகளுக்கு எப்படி நாங்கள் பதில் சொல்லப் போகின்றோம்? எங்களுக்கு இறுதி முடிவு காத்திருக்கிறது, சுவர்க்கம் நரகம் என்று. இவற்றுக்காக வாழுகின்ற வாழ்க்கை உருவாக வேண்டும். நாங்கள் இன்னைக்கு எங்களுக்கு மத்தியில 2 பேர் சண்டை பிடிச்சாலும், 2 பேர் சந்தோஷமா இருந்தாலும் அதுக்கு பின்னால உலகத்தின் லாபங்கள் தான் இருக்கிறது. மரணத்துக்கு பின்னால் எங்களுடைய வாழ்க்கையை பற்றி நாங்கள் சிந்திப்பதில்லை. தக்வா காணாத ஒன்றுக்காக வாழ்வதாகும். அதை இந்த ரமலான் எங்களுக்கு செய்கிறது. எப்படி செய்கிறது? உலகத்தோடு இருக்கின்ற அத்தனை சம்பந்தத்தை விட்டுவிடு. உன் அடிப்படை தேவை என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கின்ற உணவையும் பானத்தையும் நிப்பாட்டு. உன் உள்ளத்தில் வருகின்ற இச்சைகளையும் ஆசைகளையும் கட்டுப்படுத்தி இல்லாமலாக்கிக்கொள் என்று நோன்பு எங்களுக்கு ஒரு பயிற்சியை தருகிறது. இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை தேவையிலிருந்து விடுபட்டால் இந்த உள்ளம் இன்னும் ஒன்றை தேவை என்று கருத வேண்டும். அதுதான் மரணத்துக்கு பின்னால் இருக்கின்ற சுவர்க்கம், அல்லாஹ்வுடைய திருப்தி, அவனை மகிழ்ச்சியோடு சந்திக்கின்ற நிலை. சஹாபாக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். எதற்காக வாழ்ந்தார்கள் தெரியுமா? காணாதவைகளுக்காகத்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஹன்சலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எல்லோருக்கும் போன்ற ஒரு ஆசை, வாலிபர்கள் பருவத்திலே திருமணம் முடிக்க வேண்டும். அவர் திருமணம் முடித்தார். ஆனால் ஒரு நாள் கூட
அந்த திருமணம் முடித்த மனைவியோடு வாழவில்லை. திருமணம் முடிக்கிறான். அன்று இரவு நடுநிசியிலே அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வுடைய அழைப்பு விடுக்கப்படுகிறது. தொழுகைக்காக அல்ல, போராட்டத்துக்கான அழைப்பு விடுக்கப்படுகிறது. போனால் திரும்பி வருவது உத்தரவாதம் இல்லை. போனால் திரும்பி வருவது உத்தரவாதம் இல்லை. உலகத்தில் ஆசைப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு துணை கிடைத்திருக்கிறார். கண்ணுக்கு முன்னால் விளங்குகிறார். நேற்று கண்ட மனைவி இருக்கிறார். அன்று இரவு அனுபவித்த இன்பங்களும் இருக்கிறது. ஆனால் காணாத அல்லாஹ் தஆலா அழைக்கின்றார். இப்போது எது முக்கியம்? ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேற்று கண்ட மனைவியை பார்த்து சொல்கிறார், போகின்றேன், திரும்பி வந்தால் சந்தித்துக் கொள்ளுங்கள். நேற்று கண்ட மனைவியை பார்த்து சொல்கிறார், போகின்றேன், திரும்பி வந்தால் கண்டு கொள்ளுங்கள். போன ஹன்ஸலா வரவே இல்லை, அப்படியே போய்விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் போராட்டம் முடிந்ததன் பின்னால் அப்படியே வந்தார்கள். ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து நின்று அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்களில் இருந்து மாலை மாலையாக கண்ணீர் கொட்டுகிறது. அழுகிறார்கள். சற்று நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஹன்ஸலாவை பார்த்துவிட்டு சிரிக்கிறீர்கள், அழுகிறீர்கள், என்ன விஷயம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நேற்று திருமணம் முடித்தவர், ஒரு நாள் பூர அந்த இன்பத்தை அவர்கள் அனுபவிக்க கிடைக்கவில்லை. குளிக்காமல் கூட வந்தார்கள் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து. அந்த நிலையை நினைத்து எனக்கு கவலை வந்தது, அழுதேன். பிறகு சுவர்க்கத்தில் இருக்கின்ற பூருளியங்கள் போட்டி போட்டுக் கொண்டு வந்து மலக்குமார்கள் குழுப்பாட்டி அவரை அழைத்துக் கொண்டு போகிறார்கள். சுவர்க்கத்திலே அவர்களுடைய துணைகள் போட்டி போட்டுக் கொண்டு வருவதை பார்த்து சிரித்து விட்டேன் என்று சொன்னார்கள். இதுதான் காணாத ஒன்றுக்கான முக்கியத்துவம். எங்களுக்கு திரும்பி போனா வந்தா திரும்பி போகின்ற அழைப்பு தான் இந்த 5 வேளை தொழுகைக்கான அழைப்பு. வரையிலுமாக இருக்கா? அல்லாஹ் அக்பர் என்று கூப்பிட்டா வரையிலுமாக இருக்கா? அல்லது தாமதமாகிறோமா? அல்லது அது எல்லாருடையும் காதில விழுந்துட்டு போற ஒரு சவுண்டாக இருக்கா? அல்லது காணாத அல்லாஹ் கூப்பிடுகிறான். திரும்பி போக முடியுமான அழைப்புக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்காத நாங்க எப்படி இந்த ரமலானின் மூலம் தக்வாவை அடைந்து அல்லாஹ்வை மகிழ்ச்சியோடு சந்திப்பது? எனவே மறைவானவற்றுக்காக வாழுகின்ற நிலையை நோன்பு என்ற பயிற்சி எங்களுக்கு தர வேண்டும். அது இரண்டாவது மகிழ்ச்சிக்கு முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், காணாத ஒன்றுக்காக வாழுவதற்கு மிக முக்கியமான தேவை என்ன தெரியுமா? அதுதான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவில் கேட்கிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், எனக்கு உணவோ உடையோ வீடோ மற்ற விஷயங்களோ முக்கியமல்ல, எனக்கு நேரான பாதையை காட்டுகிறது. நேரான பாதையை நாங்கள் கேட்கின்றோம். எத்தனை வயசுல கேட்கிறோம்? கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அந்த வழிகாட்டலை அல்லாஹ் ரமலானிலே தருகிறான். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதன் லில் முத்தகீன். அல்லாஹ் சொல்கிறான், இதுதான் அந்த வேத நூல், இதுல சந்தேகம் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். ஷஹ்ர் ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் அது நோன்பு நோக்கின்ற மாசம் அல்ல, குர்ஆன் இறங்கின மாசமாகும். எதுக்கு நான் குர்ஆன் உங்களுக்கு இறக்குறேன் தெரியுமா? நீங்க எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க, உங்களோட பெரிய ஒரு தேவை இருக்கிறது. அதுதான் ஹுதன் நாஸ், மனிதர்களுக்கு வழிகாட்டுவது. இந்த குர்ஆன் இந்த உலகத்தில் 40, 50, 60, 70 வயதை நான் கடந்து விட்டேன். இந்த குர்ஆன் எனக்கு என்ற உழைப்புக்கு வழிகாட்டி இருக்கிறதா? இந்த குர்ஆன் என்ற பிள்ளை வளர்ப்புக்கு வழிகாட்டி இருக்கிறதா? இந்த குர்ஆன் என்ற குடும்ப வாழ்க்கைக்கு வழிகாட்டி இருக்கிறதா? இந்த குர்ஆன்
ஏந்த உறவுகளை பேணிக் கொள்வதற்கு வழிகாட்டி இருக்கிறதா? ஏந்த பயணத்துக்கு வழிகாட்டி இருக்கிறதா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மரணிப்பதற்கு நாங்கள் அடுத்த நிமிடம் எங்களுக்கு மரணம் வந்துவிடும். குறைந்தபட்சம் இந்த குர்ஆனை பிழையின்றி திருத்தமாக அழகாக ஓதுகின்ற பாக்கியத்தையாவது நான் அடைந்திருக்கிறேனா? அல் குர்ஆனை ஓத தெரியாத ஒருவனாக அல்லாஹ்வை எப்படி மகிழ்ச்சியோடு சந்திப்பது? அந்த குர்ஆனுடைய வழிகாட்டலை என்ற வாழ்க்கையில நான் வைத்து பார்க்காமல் எப்படி இந்த முகத்தோடு அல்லாஹ்வை சந்திக்க போகின்றேன்? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்குத்தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி தருகிறான். அந்த குர்ஆனோடு என் வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? இத்தனை வருடங்கள் வாழ்ந்துட்டேன், எத்தனையோ மொழிகளை பேசி எத்தனையோ மனிதர்களோடு உறவை வைத்திருக்கிறேன். ஆனால் அல் குர்ஆனை ஓதி படைத்த இரட்சகனோடு இந்த உறவை நான் வைத்திருக்கிறேன். இந்த உறவு இல்லாமல் அல்லாஹ்வை எப்படி சந்திப்பது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த குர்ஆனை நீங்கள் அதிகமாக ஓதுங்கள், இந்த குர்ஆனோடு உங்களுடைய வாழ்க்கையை நெருக்கமாக்கிக் கொள்ளுங்கள். நாளை கியாமத்திலே உங்களை எல்லா அம்சங்களும் எல்லா உறவுகளும் கைவிட்டுவிடும், அல் குர்ஆனை தவிர. குர்ஆன் உங்களுக்காக பரிந்து பேசும். அந்த உறவை துண்டித்து விட்டு எந்த உறவோடு வாழ்ந்தாலும் அந்த உறவு நாங்கள் மரணிக்கின்ற வரைக்கும் தான் எங்களோடு இருக்கும். எனவே இரண்டாவது மகிழ்ச்சி, படைத்த இரட்சகனுக்கு முன்னால் இருக்கின்ற போது எங்களை கௌரவத்தோடும் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தப் போகிறது அல் குர்ஆன் மட்டும்தான். எனவே குர்ஆனோடு நாங்கள் வாழ வேண்டும், குர்ஆனோடு நாங்கள் மரணிக்க வேண்டும், அல் குர்ஆனோடு நாங்கள் கபரிலே அடக்கப்பட வேண்டும், அல் குர்ஆனோடு நாளை மறுமையில் எழுப்பப்பட வேண்டும், அல் குர்ஆனோடு ரப்பை சந்திக்க வேண்டும். அதற்குத்தான் ரமலான் வருகிறது. எனவே குர்ஆனோடு உள்ள நெருக்கமான உறவை நாங்கள் பேணிக் கொண்டால்தான் இரண்டாவது மகிழ்ச்சி எங்களுக்கு காத்திருக்கிறது. மூன்றாவது, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக நாங்கள் மாற வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹ் எங்களிடம் ரெண்டு வகையான வாழ்க்கையை தான் சொல்லுகின்றான், இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா. நீங்கள் ஒன்று நன்றி உள்ளவர்களாக வாழுங்க, அல்லது நீங்கள் நிராகரித்துத்தான் வாழ்வீர்கள். நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எப்படி நன்றி செலுத்துவது? ஏதாவது கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிவிட்டு போறது, கிடைக்கலாட்டி எப்போதும் பஞ்சம் ஓதிக் கொண்டிருப்பது, அப்படியா? இல்லை. அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹ் எங்களுக்கு எண்ணிலடங்காத அருள்களை புரிந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய அருள்கள் இல்லாமல் ஒரு வினாடி கூட இந்த பூமியில் எங்களுக்கு இருக்க முடியாது. அந்த அருள்களில் எல்லாம் மிகப்பெரிய அருள் இந்த குர்ஆனை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற அருளாகும். இந்த அருளுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். எப்படி நன்றி செலுத்துவது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக வாழ்ந்தார். அதை எதிலே நிரூபித்தார்கள் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு முறை நடுநிசியிலே திடீரென்று விழித்து தட்டி தடவி தேடினார்கள். பக்கத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதரை காணவில்லை. திடீரென்று திடுக்கிட்டு எழுந்து அல்லாஹ்வுடைய தூதரை தடவி பார்க்கிறார்கள். இரண்டு கால்களும் அகப்படுகிறது, நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த இரண்டு கால்களும் வலமைக்கு மாற்றமாக வீங்கி போயிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இரவு வணக்கத்திலே நின்று வணங்குகிறார்கள். தொழுகை முடிந்ததன் பின்னால் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நீங்கள் இந்த அளவுக்கு சிரமப்படுகிறீர்கள், என்ன காரணம்? ஏன் இப்படி கஷ்டப்படுகிறீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை கஷ்டம் என்று சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆயிஷாவே, அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றியுள்ள அடியானாக மாறக்கூடாதா?
எதிர சொன்னாங்க? பரலான கடமையிலே அல்ல. அந்த இரவு வணக்கம் என்றது மேலதிகமான வணக்கம். ரமலான் எங்களை மேலதிகமான இபாதத்துக்கள் வணக்கங்களில் ஆர்வமூட்டுகின்ற ஒரு காலம். நீங்கள் பரலை நிறைவேற்றினால் 70 மடங்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கும். சுன்னத்தை அந்த காலத்திலே நிறைவேற்றினால் பரலுடைய கூலி கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு வலியுறுத்தினார்கள். பகலிலே பசித்திருந்து தாகித்திருந்து நோன்பு என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவது போல இரவிலே நின்று வணங்குவதும் அதே சம அந்தஸ்தை கொண்ட ஒரு வணக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஆக்கினார்கள். இரவு வணக்கம் மேலதிகமான வணக்கம். மேலதிகமான வணக்கங்களை தூண்டுகின்ற ஆர்வப்படுத்துகின்ற ஒரு காலம் இந்த ரமலான். ஏனைய காலங்களை விட அதிகமான மேலதிகமான கடமைகளில் ஈடுபடுகின்றோம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு மூமின் ரமலானில் மட்டுமல்ல, அவர் அல்லாஹ்வை சந்திக்கின்ற வரைக்கும் மேலதிகமான கடமைகளை தேடுவார், ஆசை கொள்வார், உருவாக்குவார், அதிலே ஈடுபடுவார், அதிலே இன்பம் கொள்வார். தன்னுடைய நேர காலங்களையும் காசி பணங்களையும் அந்த மேலதிகமான கடமைகளுக்கு செலவழிப்பார். இஸ்லாம் எங்களுக்கு அடிப்படை கடமைகளைத்தான் எங்களுக்கு அடையாளப்படுத்தி தந்திருக்கிறது. அந்த கடமைகளுக்கு அங்கால் இந்த சமுதாயத்திலே அதிகமான கடமைகள், ஃபர்லு கிஃபாயாக்கள், சேர்த்து செய்ய வேண்டிய நன்மைகள், கடமைகள் அதிகமாக காத்திருக்கிறது. அதனை யார் செய்கின்றது? யாருக்கு அந்த கடமைகளில் ஆசை ஆர்வம் உருவாகும்? படைத்த இரட்சகனை மகிழ்ச்சியோடு சந்திக்க வேண்டும் என்ற ஆசையோடு வாழுகின்றவர்கள், அவர்களுக்கு ரமலான் அல்ல, ஷவ்வால் அல்ல, துல்காதா அல்ல, துல்ஹஜ் அல்ல, தான் கபரு புகுன்ற வரைக்கும் அதிகமான மேலதிகமான கடமைகளில் ஆர்வம் கொண்டு ஈடுபடுவார்கள். அதுதான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற நிலை. ஏதாவது கிடைச்சால் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிவிட்டு போதும், கிடைக்காட்டி பஞ்சம் ஓதுவதும் அது சுயநலம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இரண்டாவது மகிழ்ச்சியை பெறுகின்ற மனிதர்கள் இந்த மார்க்கத்தின் மேலதிகமான கடமைகளை தேடி செய்வார்கள். இது அல்லாஹ்வை மகிழ்ச்சியோடு சந்திக்கின்றவர்கள் கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு விஷயமாகும். அது மட்டுமல்ல, இவை அனைத்துக்கு மேலான ஒரு மனிதன் அல்லாஹ்வை மகிழ்ச்சியோடு சந்திக்கின்றவன் அல்லாஹ்வின் பால் தனக்கு இருக்கின்ற அத்தனையையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுக்கின்றவராக மாறுவார். ரமலான் தர்மங்களின் காலம் என்று நாங்கள் சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் வளமைக்கு மாற்றமாக ரமலானிலே அதிகமாக தான தர்மங்கள் கொடுப்பார்கள். வீசி அடிக்கின்ற தென்றலை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானிலே தர்மம் செய்வார்கள் என்று வரலாறு சொல்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் இன்னும் ஒரு வகையில் தான தர்மங்கள் கொடுக்கின்ற மாதம். கொடுக்கின்ற உள்ளத்தை பெற்றுக் கொள்ளுகின்ற ஒரு காலம். நாங்கள் இந்த உலகத்திலே செலவு செய்வதற்கு வந்திருக்கின்றோம், சேர்த்து வைக்கவல்ல. செலவு செய்வதற்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற காலம். ஃபாமாமன் ஆதா வத்தகா வஸத்தக பில் ஹுஸ்னா. யார் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து இந்த மார்க்கத்தை உண்மைப்படுத்துகிறானோ, அல்லாஹ்வுக்கு பயந்து செயல்படுகிறானோ, தக்குவா தந்தவைகளை செலவு செய்வதிலும் இருக்கிறது. இரையச்சம் அல்லாஹ் தந்தவைகளை பொருத்தமான வழிகளில் செலவு செய்வதில் தங்கி இருக்கிறது. எனவே கொடுக்கின்ற உள்ளத்தை பெற வேண்டும். கொடுக்கின்றவர்கள் தான் சொர்க்கத்துக்குரிய அடையாள புருஷர்கள். சஹாபாக்கள் கொடுத்தார்கள், தாராளமாக கொடுத்தார்கள். கொடுக்கின்றவர்களாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் உருவாக்கினார்கள். மாற்றி உடுத்துறதுக்கு உடை இல்லை. ஒரு நேரம் சாப்பிட்டா பல நேரங்கள் சாப்பிடுவதற்கு வழி இல்லை.
அப்படி இருக்கின்ற போதும் கையிலே ஒரு உணவு கிடைத்தாலும் அடுத்தவருக்கு அதிலே பங்கு கொடுத்து விடுவார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு ஈச்சன் கனியில் ஒரு கீட்டை தர்மம் செய்தாவது நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளும். கொடுக்கின்ற உள்ளம், கொடுக்கின்ற அந்த உள்ளத்தை உடையவர்கள் மறுமையில் அல்லாஹ்வை மகிழ்ச்சியோடு சந்திப்பார்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகின்றவர்கள் இத்தனை பயிற்சிகளை தனக்குள் கொண்டு வந்தால் மட்டும் அவர்கள் நிற்க மாட்டார்கள். இன்னும் ஒன்றையும் கவனத்தில் கொள்வார்கள். அதுதான் தன்னை மறக்க மாட்டார்கள். ஒவ்வொரு வினாடியும் தன்னை பற்றி சிந்திப்பார்கள். ஏன் இந்த நிமிஷம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக கழிந்ததா, அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியதாக கழிந்ததா? அதுதான் அதுக்குரிய வழிதான் இஸ்திஃபார் தௌபாவாகும். ரமலான் பாவ மன்னிப்புக்குரிய காலம், எங்களை பற்றி மீள் பரிசீலனை செய்கின்ற காலம், எங்களுடைய கடந்த கால ஒவ்வொரு வினாடியை பற்றி திருப்பி பார்க்கின்ற நாட்கள். ரமலானில் மட்டுமல்ல, அது ஒரு பயிற்சி காலம் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாளைக்கு 100 விடுத்தத்துக்கும் அதிகமாக தன்னை பற்றி சிந்திப்பார்கள். 70க்கும் அதிகமான விடுத்தம் தன்னை பற்றி சிந்திப்பார்கள். இஸ்திஃபார் தௌபாவில் இருப்பார்கள். அடுத்த நிமிடம் மலக்குல் மௌத் எங்களுடைய உயிரை கைப்பற்றுகின்ற போது நாங்கள் மன்னிப்போடு அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். அந்த பாக்கியத்தை ரமலான் எங்களுக்கு ஒரு பயிற்சியாக தருகிறது. ரமலான் மட்டும் யார் தன்னை பற்றி மீள் பரிசீலனை செய்யவில்லையோ, தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லையோ, அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ய அல்லாஹ்வுடைய தூதர் ஆமீன் என்று அதனை ஏற்றுக்கொண்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமலானுக்கு முன்பதாகவே நாங்கள் மன்னிப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். உறவினர்களிடம் போய் மன்னிப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். நண்பர்களிடம் போய் மன்னிப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய அயலவர்களிடம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். மன்னிப்போடு வாழுகின்றவர்கள் நாளை மறுமையில் மகிழ்ச்சியோடு அல்லாஹ்வை சந்திப்பார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இத்தகையவைகளை எங்களுடைய வாழ்க்கை பயணத்துக்கு எங்களுக்கு எடுத்துக்கொள்வதற்கு புனித ரமலானை அல்லாஹ் தஆலா தருகிறார். எந்த மகிழ்ச்சி எங்களுக்கு முக்கியம், எந்த மகிழ்ச்சிக்கு நாங்கள் தயாராகும்? அதிகமானவர்கள் முதலாவது மகிழ்ச்சிக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வார்கள். சஹர் செய்திருக்கின்றோம், அடுத்ததாக நோன்பு துறப்பதற்கு எத்தனையோ ஏற்பாடுகள், தயார் நிலைகள் இருக்கிறது. ஆனால் இரண்டாவது மகிழ்ச்சியை பற்றி அலட்டிக் கொள்ளவே மாட்டார்கள். இந்த இரண்டாவது மகிழ்ச்சி தான் முக்கியம். அது பசியோடும் தாகத்தோடும் இருப்பதன் மூலம் கிடைப்பதில்லை. எப்போதும் தக்வாவோடு இருக்க வேண்டும், குர்ஆனோடு வாழ வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழ வேண்டும், இறை பாதையிலே தர்மம் செய்து வாழ வேண்டும், குர்ஆனோடு நாங்கள் வாழ வேண்டும். எங்களுக்கு மத்தியில் அடிக்கடி மேல் பரிசீலனை செய்து தௌபாவோடு வாழ வேண்டும். இத்தகைய பயிற்சிகளை வாழ்க்கைக்கு பெற்றுக்கொள்வதற்குரிய ரமலானாக நாங்கள் எங்களை எதிர்நோக்கி இருக்கின்ற ரமலானை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு ஆரம்பமே இந்த ஷாபானாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஷாபானிலே இருந்து ரமலானுக்குரிய காலத்திலே நாங்கள் எதனையெல்லாம் மேற்கொள்ளப் போகின்றோமோ அவற்றையெல்லாம் இந்த காலத்திலே செய்து அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரியை நாங்கள் பின்பற்றிக் கொள்வோம். வல்ல நாயன் அந்த பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவானாக. யா அல்லாஹ், ஷாபானிலும் ரமலானிலும் உனக்கு திருப்தியான அடியானாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. இந்த ஷாபானை அடைத்து புனித ரமலானை பெற்றுக்கொள்கின்ற அந்த பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ரமலானுக்கு முன்னால் எங்களுடைய கல்புகளில் இருக்கின்ற கசடுகளையும் குரோதங்களையும் வெறுப்புகளையும் வைராக்கியங்களையும் பம்புகளையும் இல்லாமலாக்கி உறவுகளை பேணிய நிலையில் அந்த புனித ரமலானை சந்திக்கின்ற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருவானாக. யா அல்லாஹ், எங்களை விட்டு பிரிந்திருக்கின்ற எங்களுடைய குடும்பத்தாருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அவர்களுடைய கபரை நீங்கள் விசாலப்படுத்தி வைத்தருள்வாயாக. அவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், புனித ரமலானிலே அத்தனை பாக்கியங்களை அடைந்து கொள்கின்ற பாக்கியங்களை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் எங்களுடைய சமூகத்துக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா